இன்னைக்கு என்ன டே சொன்ன? இதுதான் லக்கியோட ஸ்நாக்ஸ் மக்களே. ஏன் லக்கி பியூட்டி பட்டானா பாப்பி இது தனியா போயிட்டு இருக்கு ட்ராக்கில். லவ் யூ பை. லக்கியை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். இங்க பாரு லக்கி, இங்க பாரு, ஃபீல் பண்ண கூடாது. இங்க பாரு லக்கி. ஓகே குட் மார்னிங் மக்களே எல்லாருக்கும். ஸோ நான் வந்து வேக்கப் ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 ஆகுது. 5:30க்கு நான் எழுந்து வானத்தை பார்த்தேன் பல வருஷம் ஆச்சு. பட் இன்னைக்கு வந்து நம்ம எழுந்துக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன்னா லக்கியோட ஸ்கூல்ல இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே. அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ கிளம்ப போறோம். நம்ம பீரியடா எழுந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை எழுப்பி நம்மளும் கிளம்பி ஆக்சுவலா நம்ம வந்து இன்னொரு ஊருக்கே போறோம் இந்த ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு. சரி ஓகே மக்களே, மார்னிங் ரிச்சுவல்ஸ், காஃபி போடுறது, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றது, ஸ்நாக்ஸ் பண்றது, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இப்ப பண்ணிடலாம். ஓகே மக்களே, முதல் வேலை வந்து நம்ம காஃபி போடுறதா எப்பவுமே. டைம் பார்த்தீங்கன்னா 5:40 பக்கம் ஆயிடுச்சு. லக்கிக்கு வந்து 8 o'clock ஸ்போர்ட்ஸ் டே ஈவென்ட். ஸோ 8 o'clock அவங்கள நம்ம வந்து ட்ராப் பண்ணணும். 1 hourல நம்ம அறக்க கிளம்பி அடுத்த 1 hour நம்ம டிராவல் பண்ணி கூட்டு போய் லக்கியை ட்ராப் பண்ணணும். மில்க் எல்லாம் கொடுத்து காஃபி எல்லாம் கொடுத்து அவங்கள ஃபர்ஸ்ட் எழுப்பி விட்டுலாம். அப்பதான் குடிச்சிட்டு வருவாங்க. லக்கிக்கு வந்து குட்டி கிளாஸ்ல தான் மில்க். ஏன்னா அவங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வேற சாப்பிடணும். நிறைய கொடுத்தா அவங்களால சாப்பிட முடியாம ஆயிடும். அதுக்கும் எனக்கும் காஃபி குடிச்சாதான் மக்களே. எப்பவுமே பிளாக் காஃபி தான் குடிப்பேன். ஆனா இப்ப பிளாக் காஃபிலாம் தெளிக்காது. நல்ல காஃபி குடிச்சாதான் தூக்கம் போகும். எனக்கு செம்ம ஸ்லீப்பிங். பேசிக்காவே எனக்கு வந்து எங்கேயாவது போறோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆல்ரெடி தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தூக்கமே வராது. அந்த மாதிரி நைட் எல்லாம் தூங்கவே இல்லை. தூங்கிற போறோம் அலாரெல்லாம் வச்சிருக்கேன். ஆனா தூங்கிற போறோன்னே தூங்கவே இல்லை. 4 o'clock தான் தூங்கினேன். திருப்பி 5 o'clock ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துச்சு. லக்கியோட ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டே இது. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே எக்ஸைட்டடா தான் இருக்கு. என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்றதே தெரியல மக்களே. இட்லி அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நேத்து நைட்டும் இட்லி தான் சாப்பிட்டுச்சு லக்கி. நேற்று மார்னிங்கும் இட்லி தான் வேணும் கேட்டு சாப்பிட்டுச்சு. கொஞ்சம் மைல்டாவும் இருக்கணும், கொஞ்சம் ஹெவியாவும் இருக்கக்கூடாது. ஓகே மக்களே, காஃபி ரெடி, மில்கோ ரெடி. இதை கொடுத்து அவங்க எழுப்பிட்டு வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஸோ லக்கியோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த குட்டி கடாயில தான் நான் வந்து சமைக்க போறேன். ஆக்சுவலா இது இப்பதான் நான் பிளிப்கார்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறோம்னா லக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புரோக்கன் வீட் கோதுமை கஞ்சி நம்ம வந்து பண்ண போறோம். கோதுமை கஞ்சியில உப்புமா கம்ஸ் கோதுமை கஞ்சி மிக்ஸ் பண்ணி பண்ண போறோம். ஏன்னா கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சில இருந்தா லக்கி கொஞ்சம் கடகடன்னு சாப்பிட்டோம். அதான் நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். ஸ்நாக்ஸும் பேக் பண்ண வேண்டியது இருக்கு. வந்திருக்க அம்மா பாக்க. இன்னைக்கு என்ன டே சொன்ன? ஸ்போர்ட்ஸ் டே. நீ கேட்டேங்கல்ல, போயிட்டு அப்பாவை எழுப்பி கிளம்ப ஆரம்பி. ஓகேவா? சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு பெரிய வெங்காயமே செஞ்சுட்டு போயிடலாம் மகளே. ரொம்ப நேரமா உரிச்சிட்டு இருக்கேன், உரிகிற மாதிரியே இல்லை. தூக்கம் வேற கண்ணை கட்டுது. இந்த கடாய் வந்து செம்ம விஷயம். குட்டியா தான் இருக்கு, பட் அடி பிடிக்கல. குக் ஆயிடுச்சு கடகடன்னு சொல்லிட்டு. இதோட ஹேண்டில் தான் மக்களே மேட்ரு. இதுல வந்து உட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹீட் ரெசிஸ்டன்டா இருக்கு. இப்படி வச்சு குக் பண்ணும்போது அக்கா வேணா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. பேபிஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மக்களே, நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சில தான் நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன். அப்பதான் லக்கிக்கு ஊட்டுறதுக்கு சரி படும். இட்லியா இருந்தா கூட அதுக்கு நம்ம கோகனட் சட்னி அந்த மாதிரி செஞ்சோம்னா அவங்களுக்கு மார்னிங் ஒரு மாதிரி இருக்க போதுட்டு வெறும் வெஜிடபிள்ஸ்லாம் நான் எதுவுமே இதுல போடல. ஹெவியா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வெறும் வெங்காயம் மிளகா மட்டும் போட்டு பண்ணிருக்கேன். இது ஒரு பக்கம் ஓரமா இருக்கட்டும். நம்ம போய் ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே மக்களே, சோ இந்த கிளவுட்ஸ் குட்டி தான் லக்கியோட ஸ்போர்ட்ஸ் டே ட்ரெஸ். என்ன தெரியல, மேலே ஏறி நில்லு. தெரியல, இங்க ஏறி நில்லு. அப்பா திட்ட மாட்டார், மேலே ஏறி நில்லு. இதான் மக்களே நம்மளோட காஸ்டியூம். எப்படி பாப்பி இருக்கு நம்ம ட்ரெஸ்? சூப்பரா இருக்கா? அப்பா வந்துட்டா கீழே இறங்கு. மேல ரொம்ப திட்டம் மகளே. மேல நிக்க வச்சா டிவி பக்கத்துல நிக்கணும். நீங்க நிக்காத. ஓகேவா? மாமா 2 பேரும் என்ன பண்ணுகிறீங்க? நீ தானே மேல வந்து நிக்கணும்னு கேட்ட. மக்களே கோல் மூட்டி நம்பர் 1 யாருன்னா இதான். அப்பா டிவில நிக்க கூடாது சொன்னானா? சரி பரவாயில்ல நின்னுக்கோ. அப்பா திட்ட மாட்டாங்க. நான் சொன்னா உன் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? நான் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதான். ஓகே மம்மி, ஏறி வந்து நின்னது யாரு? கிளம்புங்க, நீங்க போங்க. போயிட்டு வந்து நீ போய் கிளம்பு. ஓகே மக்களே, நம்மளும் குளிச்சு முடிச்சுட்டு ஃபுல்லா ரெடி ஆயாச்சு. ஸோ லக்கிக்கு வந்து டிஃபன் பேக் பண்ணியாச்சு. சின்ன பாக்ஸா இருந்தா நம்ம ஹேண்ட் பேக்ல போற வழியில ஊட்டலாம். ஒரு வேளை முடியலன்னா அங்க போய் கூட ஊட்டிக்கலாம். அண்ட் லக்கிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் லக்கியோட ஸ்நாக்ஸ் மக்களே. ஏன் லக்கி? ஓ ஏன் தான் இப்படி பண்றியோ? 2 times சொல்லுற பாப்பி. ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, நாங்களும் ரெடி ஆயாச்சு. பியூட்டி பட்டானா பாப்பி இது. இந்த பாரு, ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்?
தனியா எங்கேயும் போக கூடாது. ஓகே, அம்மா உன்னை மேம் கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி போய் உட்காந்துப்பேன். நீ பத்திரமா ஆன்ட்டி கூட முன்னாடி உட்காரணுமா? சரி, ஓகே. சரி, உள்ள போய் உட்காருவா, நம்ம கிளம்பலாம். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து கிளம்பி வந்தாச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 18th இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மக்களே. நாங்களே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கத்துல இருந்து நாங்க தூக்கத்துல இருந்து வெளியே வரோம். ஒரு அம்மா தூக்கத்துக்கு போயிட்டு இருக்காங்க. காலையில சீக்கிரம் எழுந்தனால முடியல போல. அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப 7:30 ஆகுது. விடிய இப்பதான் நாங்க எழுந்துப்போம். ஆனா 6:30 எழுந்துப்போம். ஆனா இப்படி வெளியே கிளம்பி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி ரொம்ப early ஆயிடுச்சு. ஓகே, சோ நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா லக்கிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே. இதை நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சோ லக்கியோட ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டே இது. சோ ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஸ்கூல்ல தான் கண்டக்ட் பண்றாங்க மக்களே. ஸ்கூல்ல பண்றாங்க. ஸ்கூலோட ஃபங்க்ஷனை வேற ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸ்கூல் வந்து ஸ்கூல்ல பண்ணல. ஸ்கூல் வந்து இன்னொரு ஊர்ல பண்றாங்க. நாங்க வேற ஊருக்கே. ஆமாமா, லண்டன்ல இருந்து அமெரிக்கா மதுரையில இருந்து இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னா சென்ட்ரல்ல இருக்கோம் மக்களே. நேரு ஸ்டேடியம்ல லக்கிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே. லக்கி வந்து மார்ச் பாஸ்ட்ல இருக்கு. லக்கி மட்டும் இல்ல, எல்லாருமே மார்ச் பாஸ் பண்றாங்க. இப்படி போக கூடாது. அங்க தாண்டி கிரவுண்ட் இருக்கு. அங்க பாரு, இங்க தான இருக்கு நேரு ஸ்டேடியம். கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க. அது சேப்பாக்கண்டி பைத்த கட்சி. இதாண்டி நேரு ஸ்டேடியம். கார்ல ஏறணும்னா ஃபர்ஸ்ட் வேலையா லக்கிக்கு நான் வந்து புவா கொடுத்துட்டேன் மக்களே. அப்பதான் கொஞ்சம் அந்த ஃபுட் ப்ராசஸ் ஆகி அங்க போய் டைஜஸ்ட் ஆகிறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்ச் பாஸ்ட் வந்து லக்கில எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மார்ச் பாஸ், ஓல்ட் ஸ்கூலுமே மார்ச் பாஸ் பண்றாங்க நான் நினைக்கிறேன் மக்களே. எனக்கு தெரியல. நான் போய் மேம் கிட்ட என்ன பண்றீங்கன்னு ஒரு ஆர்வத்துல என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு கேட்டா நீங்க அங்க வாங்க அங்கதான் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 8 o'clock ரிப்போர்ட்டிங் டைம். ஃபார்ச்சுனேட்லி நம்ம 7:50 இப்ப ரீச் ஆயிட்டோம். சரி, ஓகே மக்களே, நாங்க உள்ள போயிட்டு உங்களை மீட் பண்றோம். பார்த்து விளையாடுங்க. உள்ள ரெஸ்ட் ரூம் வந்து ஆண்டி கேட்கணும். தனியா எங்கேயும் போக கூடாது. ஓகே, பை பேபி. பாய் தங்கம், பாய் தங்கம், பாய் தங்கம். பார்த்து போயிட்டாங்க. பாய். தனியா எங்கேயும் போகாதீங்க. ஓகே மக்களே, ஃபைனலா ஸ்போர்ட்ஸ் டேல லக்கியை கூட்டு வந்து நம்ம விட்டாச்சு அறக்க பறக்க. ஸோ உள்ள வந்து கூட்டு போயிட்டாங்க லக்கி. இல்ல அந்த இதுல உட்காரத்துக்கு நம்ம இப்ப அங்க போய் லக்கி என்ன பண்ணுதுன்னு பாக்கலாம். அந்த அக்கா வீடியோ எடுக்கிறாங்க. அங்க பாரு. அதிர்ஷ்டா பலூனை பார்த்து உடனே கேட்ட தேனுகிறாங்க. தனியா போயிட்டு இருக்கு ட்ராக்கில். தனியா பாட்டு வருது பத்தியா இது பாட்டுக்கு. ஹாய் லக்கி. ஹாய், சூப்பரா பண்ண பாப்பி. ஃபிளாக் பண்ணியா? சூப்பரா ஃபிளாக் பண்ணீங்கடா. சூப்பர். லைன்ல வா கேர்ஃபுல். அதிர்ஷ்டா சூப்பரா ஃபிளாக் பண்ணீங்க. சூப்பர். பாய்ண்ணே அதிர்ஷ்டா. லவ் யூ. பாய். என் வழி தனியே வழிடா. அந்த 3 பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் முன்னாடி போயினேன்ட்டாங்க. அதுவும் அது பின்னாடி வராதா இல்லையான்னு எதுவுமே பார்க்கல. வந்து அம்மா ஓகேவா? ஆல் ஓகே தானே? என்கிட்டயே அதானே கேட்டது. சூப்பரான்னு கேட்டது. பை டாடா. பை गाइस. பை பை கயான். ஓகே மக்களே, டைம் பாத்தீங்கன்னா 10:15 ஆகுது. எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்க மட்டும் உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா குட்டீஸருக்கு வந்து ரன்னிங் கேமா காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. ஆக்சுவலா எப்படின்னா ஒரு இது முடிய அமிச்சிடுறாங்க. மார்ச் பாஸ் முடிஞ்சோன்னா அந்த கிட்ஸ் எல்லாம் அமிச்சிட்டாங்க. லக்கி தான் ஃபர்ஸ்ட் அந்த இது வந்து கொடியெல்லாம் ஆடிட்டு போயிட்டு மார்ச் பாஸ் இருக்குன்னு சொல்லிச்சு மக்களே. லக்கி நான் ஃபர்ஸ்ட் நிக்கிறேன்னு சொல்லுச்சு. ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் நான் தான் பண்றேன் அப்படிலாம் எதுவுமே ஆமா. ஆனா அது பாட்டுக்கு ட்ராக்ல எல்லாம் நடக்க மாட்டேன். என் பாட்டுக்கு தான் நடப்பேன். ஸ்கூல்ல கேம் வச்சிருக்காங்க மக்களே. அதுல வின் பண்ணவங்கள ஃபில்டர் பண்ணி இங்க வச்சிருக்காங்க. மத்த எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க. அதுல வந்து லக்கி அது எங்களுக்கே இங்க வந்தான்னு தெரியும் லக்கி அதுல இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இப்போ அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்கள மட்டும் வச்சிருக்காங்க. நாங்க லக்கியை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். லக்கி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரல. இங்க ஏதாவது இருக்கா சாப்பிடுறதுக்கு ஃபாலோ பண்ணி இல்ல அங்க இருந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். மேம் கூப்பிட்டு ஃபாலோ பண்றியாடா பாடி சோடா அப்படின்ட்டு. நீங்க வராதீங்க இந்த பக்கம் வரவே கூடாது. ஆமா, அப்படியே பாக்குறதா கூட எங்க இருந்தாவது பாருங்க. கிட்ட வந்து லக்கி அவங்களுக்கு பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நாங்க ஒரு ஓரமா பாருங்க மக்களே. யாருமே இல்லாம உச்ச வெயில்ல. ஆமா. சோ இப்ப எல்லாமே போயிட்டாங்க கூட வந்தவங்க. லக்கிக்கு இன்னும் ஒரு 1/2 hourல கேம் போல. சோ அது முடிஞ்சதுன்னா நம்மளும் லக்கியை கூட்டிட்டு போயிடலாம்.
பேக் எங்க? சரி விடு பரவாயில்ல. அம்மா இருக்கு, அம்மா கிட்ட இருக்கு. வெளியே போனா பிக்ஸ் வாங்கலாம். சாக்லேட் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோமா? அங்கேருந்து பர்மிஷன் கேட்குது பாத்தியா? நான் சொன்னேன்ல கட் பண்ணிடுறேன். 75 meter running race, girls CBSE Ainabakam, class 4. Girls, please report to the call room. Shalom Genesis, Kamalini, Nayanika, Adhira, Ritika. Mohammed Saad from Raman Gymnast. Please report to the victory stand immediately. 3 kg obstacle race girls. The first place goes to Varnita from Da Vinci House. Okay, it's like you don't try. அம்மா இங்க பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஏன் அவ்வளோ யோசிக்கிற? லக்கி அம்மா ஒண்ணுமே இல்லைம்மா, சூப்பரா ஒண்ணு. இங்க பாரு லக்கி, இங்க பாரு, ஃபீல் பண்ணக்கூடாது. இங்க பாரு, இது ஒரு விஷயமே இல்லை, ஃபீலே பண்ணக்கூடாது. சரியா? ஓகே பரவாயில்ல, நீ பண்ணி நல்லா ஓடணும், அழகா ஓடணும். ஓகேவா? எனக்கு அதுவே ஹாப்பி தான். ஓகே ஏம்மா இங்க பாரு, நீ ஃபீலே பண்ணக்கூடாது, சூப்பரா ஓடணும், அப்பா ஹாப்பி தான். ஓகேவா? ஓகே மக்களே, ஃபைனலாக நம்ம ஸ்டேடியம் வந்து கிளம்பியாச்சு. ஸோ லக்கி வந்து செம்ம அழுக. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீரியஸாக. நாங்கள் ஏன்னா மெடல் வாங்கல நானுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு லக்கியை பார்த்த உடனே. மாமாவும் ஒரு பக்கம் வந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து லக்கி கிட்ட சொன்ன மக்களே, ஸ்போர்ட்ஸ் டேல நீ ஏதாவது கேம்ல இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்போம். ரன்னிங் ஜம்பிங்லாம் இருந்துச்சு, வைக்கிறாங்க ஸ்கூல்னு சொல்லிட்டு இருந்தது. அப்ப நான் சொன்னேன், நீ என்ன பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வரணும், நம்ம மெடல் வாங்கணும், கான்சன்ட்ரேஷன் உனக்கு இருக்கணும்னு நான் சொன்ன மக்களே. ஆனா ஒரு தடவை சொல்லிட்டு அதை நானே விட்டுட்டேன். அது லக்கியோட மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு போல. ஏன்னா லக்கி அழுகும் போது நீங்க சொன்னீங்கல்ல மெடல் வாங்கணும், இதை நான் என்னைக்கோ சொன்ன மக்களே. அப்படி சொல்லி அழுதோன்னு தான் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. நம்ம அப்படி சொன்னது நம்ம மறந்துட்டோம். ஆனா அது லக்கி மைண்ட்ல எப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது குழந்தை நம்ம வின் பண்ணலையே, நம்ம அம்மா ஃபீல் பண்ணுவாங்க அப்படி யோசிச்சிருக்குமே, நம்ம எப்படி அவங்கள ஃபேஸ் பண்றதுன்னு யோசிச்சு அழுதுச்சா இல்ல என்னன்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப எங்கேஜ்ல நம்ம இப்படி சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்ட்டு எனக்கு இது நிஜமா எப்படி ஹேண்டில் பண்றது தெரியல. லக்கி இதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப அழுதுட்டே இருந்துச்சு மக்களே. லக்கி ஆக்சுவலி லக்கி வந்து இந்த அப்டாக்கிள் ரேஸ்ல 4th பிளேஸ் மக்களே. ஒரு செகண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. பட் தட்ஸ் ஓகே. எனக்கு அது இதுல பரவாயில்ல, இதுல வந்திருக்கே லக்கி அப்படிதான் எங்களுக்கு தோணிட்டு இருந்தது. பட் அது வின் பண்ணும், அதே தான் ஒரு 1/2 hour சொல்லி நான் வந்து வின் பண்ணல, நான் மெடல் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டே யாருக்கு வந்து நம்ம போகும்போது மெடல் வாங்கி கொடுத்துடலாம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான். பட் அது வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. கேம் வச்சு அதுல நம்ம வின் பண்ணாதான் அந்த பொருளுக்கு வந்து வேல்யூ இருக்கும். நமக்கு சும்மாவே இதெல்லாம் கிடைக்குதுன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. ஸோ அதனால அது நோ அப்படின்னு சொல்லிட்டேன். லக்கி வந்து ரொம்ப எனக்கு கில்ட் ஆயிடுச்சு. நம்ம சொன்னதுனால லக்கி அழுதோ இல்லாட்டி கூட பரவாயில்லன்ட்டு வந்துட்டு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்தாலும் சரி ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டேன். அதெல்லாம் வரும்போது லக்கி ஐஸ்கிரீம் கேடுச்சு. சரி ஓகே ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஆயிட்டு வந்துச்சா பாப்பா? ஜாலி ஆயிட்டியா? அழுவாங்களா இதுக்கெல்லாம் யாராச்சும் பேபிங்க? நீங்க தானே பிரைஸ் நான் பிரைஸ் வாங்கணும் சொன்ன பாப்பி, நீ ட்ரை பண்ணல, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். I'm so proud of you. ஆக்சுவலா உன்னை என்கரேஜ் பண்ணதுக்காக அப்படிதான் சொல்லுவோம், பிரைஸ் வாங்கணும் நீ லக்கி, எது இத வரணும் பண்ணணும் ஃபர்ஸ்ட் லக்கி பண்ணணும் அப்படின்னு. லக்கி. நீ அதை இப்படி கனெக்ட் பண்ணிட்டாயோ நீ யாருக்கு நீ கண்டிப்பா நாங்க வாங்கிட்டு வந்தாதான் உன்னை இது பண்ணுவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. நீ ட்ரை பண்ண பாரு, அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உன்னை என்கரேஜ் பண்றதுக்காக அம்மாவும் அப்பாவும் சொன்னோம் நீ பிரைஸ் வாங்கணும் லக்கி அப்படின்னு. மெடல் வாங்க ஆசை. உனக்கு மெடல் வாங்க ஆசையா இருக்குன்னா நீ ட்ரை பண்ண, போய் ட்ரை பண்ண பாரு. தட் இட் செல்ஃப் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆமா லக்கி, நீ ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய விஷயம். பார்ட்டிசிபேட் பண்ணல, ஆமா ஹாப்பி தான். அவ்வளவு பேர் எதிர்க்க நீ எவ்வளவு சூப்பரா ஓடுன, எவ்வளவு ப்ரௌட் தெரியுமா நாங்க. அது இல்லாம நீ மார்ச் பாஸ் பண்ணும்போது ஃபிளாக் வச்சுட்டு வந்த, ஃப்ரண்ட்ல நீ தான் வந்தியே தெரியுமா? ஆமா அது எவ்வளவு ஜாலி. ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப். அம்மா அப்பா உன்கிட்ட நீ வந்து நல்லா பண்ணணும்னு சொல்றது வந்து நல்லா பண்ணணும், நீ ட்ரை பண்ணணும், யூ ஹேவ் டு டு இட், நீ பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? குட் ஈவினிங் மக்களே. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. செம்ம தூக்கம், வலினா வலி சுத்தமாக தாங்கவே முடியல. ரொம்ப வெயில் வேற, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கே ஒரு 3:34 பக்கம் ஆயிடுச்சு. ஸோ வரும்போதே லக்கி காரில் தூங்கிடுச்சு. வரும்போதே நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் லஞ்ச். லக்கிக்கு நான் வந்து பிளிங்கிட்ல இருந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் மக்களே. லக்கி வந்து ஓகே ஆயிடுச்சு மக்களே, அவங்க ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக செம்ம கில்ட்டியாக இருக்கு. அப்படியே அந்த கண்ணிலே இருக்கு அந்த லக்கியோட அந்த ஃபேஸு. இப்படி குனிஞ்சிட்டு இப்படி பார்த்துட்டு அம்மா நான் மெடலே வாங்கலாமா அப்படின்னு என்னை பார்த்து இது பண்ணுச்சா.
ஓகே மக்களே, லக்கியும் சாருக்கும் எழுந்துட்டாங்க. இந்த கிஃப்ட் எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். என்ன சொல்லுது ஏதோ நீ கையில முடிச்சு வச்சிருக்கேன். சொல்ல மாட்டேன். You like it, baby? You love it? எதுக்கு கிஃப்ட் தருமா? இன்னைக்கு நீ சூப்பரா கேம் பண்ண. 2 விஷயம் பண்ணுச்சு. ஒன்னு சூப்பரா ஃபிளாக் வச்சு மார்ச் பாஸ் பண்ணுச்சு. இன்னொன்னு வந்து நீ சூப்பரா ரன்னிங் பண்ணல கிளாஸ்ல. அதனாலதான். ஓகே தங்கம், லவ் யூ அம்மா. ஏன் எனக்கு பிரஷ் நீ பண்ணாதான் பிரஷ் பண்ணு. இங்க பாரு. அம்மா பாரு எப்படி பண்ணனும்? அந்த ஈ வேணும். நான் உங்க பல்லெல்லாம் தேய்க்க மாட்டேன். வெறும் மேல மட்டும். வெரி குட். குட் கேர்ள் அதிஷ்டா. ஓகே மக்களே, எங்க முகத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுல் ஃப்ரை. அப்பா அம்மா நான் குட் கேர்லா ரன் பண்ணி மார்ச் பாஸ் பண்ணல. அதனால எங்க அப்பா அம்மா இன்னைக்கு ப்ளே கூட்டு அம்மாவே இந்த அம்மாக்கு ப்ரொமோஷன் பண்ணி இந்த அம்மாக்கு நான் கூட Dress தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லணும்னு நினைச்சேன். உண்மையில நானும் அதான் நினைச்சேன். காலைல அழுவும் போது நாங்க ப்ளே மீன்ஸ் ஃபன் சிட்டி மக்களை கூட்டு போறோம். அது சொன்னேன். என்ன பண்ணாலும் ஒன்லைன் சொன்னா புடிச்சுக்குது மக்களே. அதுவே இப்ப எனக்கு மறக்கவே மாட்டே. மத்ததெல்லாம் மறந்ததே நம்ம இந்த அம்மா கேக்குற மட்டும் இந்த அம்மாக்கு மறக்கவே மாட்டே. இங்க பாரு, அதுக்கு முன்னாடி அம்மான்னு சொல்ற கேளு. இனிமேல் அழுவியா? நோ. எதுக்காச்சும் அழுவியா? நோ. என்ன ஆனாலும் அழுவியா? ஒரு கேம் இருந்தா யூ ஹேவ் டு ட்ரை. வின் பண்ணலனா இட்ஸ் ஓகேன்னு சொல்ல முடியாது. பட் அடுத்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாள் கண்டிப்பா வின் பண்ணுவோம். ஓகேவா? இந்த வாட்டி இல்ல நெக்ஸ்ட் வாட்டி. அதுக்காக அழ கூடாது. சரியா? நெக்ஸ்ட் வாட்டியும் இல்லனா நெக்ஸ்ட் வாட்டி. அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு அழுதியா? எதுக்கு அழுத? அது வந்து அப்பா அம்மா கிட்ட மெடல் காமிக்கணுமே. சோ செல்லமே. இட்ஸ் ஓகே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐ அம் சோ ஹாப்பி. நீ ஃபிளாக் வச்சு நடந்த. அதுவே அம்மாக்கு தெரியாது. மெடல் வாங்கலன்றதனால எங்களுக்கு ஏதாவது கஷ்டமா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஓகே, ஹை ஃபை பண்ண அம்மாக்கு. ஐ அம் சோ ஹாப்பி. ஓகே, அப்பப்ப இந்த மாதிரி கில்ட் ஊசி போட்டு விட்டுறோம் மக்களே. நமக்கே புல்ல இருக்குது. இந்த மாதிரி நல்ல குழந்தையா நம்ம குழந்தை. ஆனா ஒரு விஷயம் மக்களே, லக்கி வின் பண்ணி இருந்ததை விட வின் பண்ணது ஓகே. இந்த ஃபெயிலியர்ஸ்மே லைஃப்ல இருக்கு. மேபி வின் பண்ணி இருந்தாங்கன்னா ஒருவேளை வேற எப்பயாவது வளர ஃபெயிலியர்ஸ் பார்த்தாங்கன்னா இன்னும் கஷ்டமா இருக்கும். இப்பதான் லக்கியோட லைஃப்ல ரேஸே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண கேம்ஸ் எல்லாமே எல்லா குழந்தையும் வின்னு. இது மாதிரி காம்படிஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி காம்படிஷன்லாம் இல்ல. என்ன பப்பி இனிமேல் தான் இப்ப அவங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கணும். அதுல ஒரு ரேஸ் இருக்கும். அடுத்தடுத்த ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் கேம்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதுல எல்லாமே வந்து ஃபெயிலியர்ஸும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்னு அவங்க கத்துக்கணும்ன்றதுதான் நான் இன்னைக்கு நிஜமா. ஃபுட்பால் எல்லாரும் போல. அப்படியே நீ முன்னாடி வந்து எப்படி நின்ன பார்ட்ஸ் பாஸ்ல? நீ ஏன் நின்னே இல்ல மேம் போட்டாங்களா? யாரையும் கேட்க மாட்டேன். ஏன்னா பழைய ஸ்கூல்ல லக்கி டான்ஸ் ஆடிச்சு மக்களே, நீங்க பாத்துருப்பீங்க. அதுல வந்து பின்னாடி போட்டாங்க. நான் அப்ப சொன்னேன் நீ வந்து பின்னாடி நிக்க கூடாது, முன்னாடி வந்து நிக்கணும். அதை இன்னைக்கு சொல்லுது. கூட்டம் பண்ணி பின்னாடி நிக்கிறாங்க. நான் முன்னாடி வந்து நான் வந்து மேம் கிட்ட கேட்டு முன்னாடி வந்து நின்னு நானே இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு லக்கி. நீ தான் இப்ப அந்த வேலையை பாத்தியா? கொடியை கொடுங்கன்னு. ஆனா ஃபுல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க ஸ்கூல்ல. அப்பயே ஆனா சொல்லுச்சு நான் ஃப்ரண்ட்ல நிக்கிறேமா. நானும் டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு தான் சொல்லுச்சு. நடுவுல ஒரு நாள் கூட நான் ஸ்கைல இப்படி புடிச்சு நடந்தப்பாலாம் சொல்லுச்சு. அப்ப எனக்கு புரியல. ஓகே மக்களே, சோ ஸ்போர்ட்ஸ் டே வந்து காலையில கொஞ்சம் ஜாலியா ஆரம்பிச்சு நடுவுல கொஞ்சம் அப்படியே இப்பயும் கொஞ்சம் பரவாயில்ல. பட் இப்போ ஓகே லக்கி கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து ராஜா பகூத் மேரி பத்தனே கால் மேல கால் போட்டு சுத்தினே. ஓகே மக்களே, தட்ஸ் இட். இன்னைக்கு டே இப்படிதான் போயிருக்கு. ஸோ எஸ், வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்ல நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ண பாய் சொல்லிக்கலாமா? பாய். பாய். ஹலோ லோஸ் பிரியா. பாய் गाइस.